கைலாயத்தில் ஒரு நாள் குபேரன் சிவபெருமானிடம், தன் வீட்டில் விருந்து வைத்துள்ளேன், அதற்கு தாங்களும் தங்கள் கைலாயத்திலுள்ள அனைவரும் கண்டிப்பாக வந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொண்டார். அதற்கு சிவபெருமான், கைலாயத்திலுள்ள அனைவருக்கும் தங்களால் உணவு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டார். குபேரர், உலகில் முதல் பணக்கார கடவுளான பெருமாளே என்னிடம் திருமணத்திற்கு கடன் வாங்கிதான் திருமணம் செய்தார். அதோடு என்னிடம் இல்லாத செல்வங்களே இல்லை என்று அகந்தையில் கூறினார். செல்வத்தில் உயர்ந்தவன் தான் என்று எண்ணிய குபேரனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சிவபெருமான் எண்ணினார். விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் உணவுகளையும் தயார் செய்யுங்கள் என்று கூறி குபேரனை வழி அனுப்பி வைத்தார். குபேரர் 1000 வேலையாட்களை அழைத்து பல வகையான உணவுகளை சமைத்து அதை 1000 கால் மண்டபத்திலே அழகாக அடுக்கி வைத்தார். பின்பு குபேரன் மீண்டும் கைலாயத்திற்கு வந்து சிவபெருமானை அழைத்தார். சிவபெருமான், எங்களால் இப்போது வர இயலாது என்று கூறினார். அதற்கு குபேரன், உணவுகள் அனைத்தும் வீணாகிவிடும் என்று வருத்தமாக கூறினார். சிவபெருமான், வருத்தம் வேண்டாம் குபேரா, என்னுடைய பூதகணங்களுள் ஒரு பூதகணத்தை அனுப்பி வைக்கிறேன் என்றார். அதற்கு குபேரன், பல 1000 பேருக்கு சமைத்த உணவை இந்த ஒற்றை பூதம் எப்படி உண்ணும் என்று கேட்டார். குபேரர் அதற்கு சிவபெருமான், இந்த பூதகணத்திற்கு தேவையான உணவை கொடுங்கள் போதும் என்றார். குபேரர் பூதகணத்தை முறையாக தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவுகளை அன்போடு பரிமாறினார். பூதகணம் அனைத்து உணவுகளையும் வேகமாக உண்டு தீர்த்தது. வேறு ஏதாவது உணவு கொடுங்கள் என்று கேட்டார். உணவுகள் அனைத்தும் காலியானதால் குபேரன் ஒன்றும் கொடுக்க முடியவில்லை. அதனால் பசியடங்காத பூதகணம் வீட்டில் இருந்த தட்டு, பாத்திரம் எல்லாவற்றையும் விழுங்கத் தொடங்கினான். அதிர்ச்சியில் உறைந்து போன குபேரர் கைலாயத்திற்கு விரைந்து ஓடினார். அதோடு அந்த பூதகணத்தை மீண்டும் கைலாயத்திற்கு அழைக்க வேண்டும் என்றார். சிவபெருமானும் அந்த பூதகணத்தை கைலாயத்திற்கு அழைக்க உத்தரவிட்டார். கைலாயத்திற்கு வந்த பூதகணம், எனக்கு இன்னும் பசி அடங்கவில்லை என்று கூறி சிவபெருமானிடம் வேறு உணவு வேண்டும் என்று கூறினார். அதற்கு சிவபெருமான், வேறு உணவு ஏதும் இல்லை, உன்னுடைய உடல் உறுப்புகளையே நீயே உன்று தீர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். அனைத்து உடல் உறுப்புகளையும் உன்று தீர்த்த பூதகணம் தலை மட்டும் மிஞ்சியிருந்த நிலையில் சிவபெருமானிடம், இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவு கேட்டது. இதை பார்த்து உள்ளம் நெகிழ்ந்த சிவபெருமான், இனி வரும் அனைத்து கோயில்களிலும் உள்ள திருவாச்சியில் இந்த முகம் இடம்பெறும். அகந்தையை அழிக்கவே உருவான முகம் என்று எல்லோருக்கும் நினைவிருக்கட்டும்.